ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான காரை முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்டுலாம், சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான காரை முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. விஸ்குலையும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தாலே போதும். வெங்காயம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கிறேன். காரமாக இருக்கும், காரம் முட்டைன்றதுனால 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. சின்னதாக பழுத்த தக்காளி 1 தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா வாசனை போயிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஓரமாக ஒதுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றிட்டு உடனே கிளறி கொடுக்காதீங்க. முட்டையை ஊற்றிட்டு உடனே கிளறினீங்கன்னா ரொம்பவும் கூழ் மாதிரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா வரட்டும். பபிள்ஸ் நல்லா வந்ததும் அதுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து கிளறி கொடுங்க. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முட்டை வந்து நல்லா பீஸாக ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உடனே கிளறி கொடுக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது மெதுவாக 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக மேலோட்டமாக அப்படியே கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஹார்டாக கிளறி கொடுக்க வேண்டாம். 1 நிமிஷம் மட்டும் அப்படியே மேலோட்டமாக கிளறி கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மேலே கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிரியாக கம்மட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கார முட்டை. இப்போ இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார முட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கம்மட்டு கார முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.